வெனிசுவேலா மீது தாக்குதல் தொடுத்தது மட்டுமின்றி அந்நாட்டின் தலைவர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் சிறைப்பிடித்து நாடு கடத்திய அமெரிக்க அதிபர் டிரம்பின் நடவடிக்கை உலக நாடுகளை அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. நிக்கோலஸ் மதுரோவுக்கு நேர்ந்த கதி கொலம்பிய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோவுக்கும் ஏற்படலாம் என ட்ரம்ப் சமீபத்தில் மிரட்டல் விடுத்தார். இதுபோலவே கிரீன்லாந்து, ஈரான், கியூபா, மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளுக்கும் ட்ரம்ப் தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வருகிறார். அப்படியெனில் ட்ரம்பின் அடுத்த குறி என்ன? வெனிசுவேலாவை போன்றே பிற நாடுகளுக்குள் படைகளை அனுப்பி அச்சுறுத்துவாரா ட்ரம்ப்? வடக்கு மற்றும் தெற்கு அமெரிக்க கண்டங்களை உள்ளடக்கிய மேற்கு அரைக்கோளத்தில் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதில் ட்ரம்ப் உறுதியாக இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மேற்கத்திய அரைக்கோளத்தில் இருக்கும் அனைத்து நாடுகளுக்கும் தானே தலைவராக இருக்க வேண்டும் என ட்ரம்ப் எண்ணுகிறார். அந்த நாடுகளின் விஷயங்களில் தலையிடுவது என்பது ட்ரம்ப் நிர்வாகம் சமீபத்தில் வெளியிட்ட புதிய தேசிய பாதுகாப்பு உத்தியில் ஒரு கோட்பாடாகவே இருக்கிறது. வெனிசுவேலாவின் அண்டை நாடான கொலம்பியாவிலும் எண்ணெய் வளங்கள் உள்ளன. கொலம்பியாவை குறிவைத்து அமெரிக்கா ஒரு ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ளுமா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அது ஒரு நல்ல யோசனையாக தெரிகிறது என ட்ரம்ப் ஒருமுறை கூறியிருக்கிறார். மெக்சிகோவிலும் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக பேசிய ட்ரம்ப், அமெரிக்கா மெக்சிகோவிலும் ஏதேனும் செய்ய வேண்டியிருக்கும் என தெரிவித்தது அந்நாட்டிலும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. ட்ரம்பின் செயல்பாடுகள் இதோடு நிற்கவில்லை. டென்மார்க்கின் ஒரு பகுதியாக இருக்கும் சுயாட்சி பிரதேசமான கிரீன்லாந்தை தன் வசப்படுத்த வேண்டும் என்பதையும் அவர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார். ஏற்கனவே கடந்த ஆண்டு ஈரானின் அணு ஆயுத தளங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் தொடுத்தது குறிப்பிடத்தக்கது. இப்படியாக டொனால்டு டிரம்பின் சமீபத்திய நடவடிக்கைகள் அமெரிக்காவின் வெளிநாட்டு கொள்கைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மாற்றங்களையும் உலக நாடுகளுக்கு உணர்த்தியிருக்கிறது. டிரம்பின் அடுத்த கட்ட நகர்வை உலகத் தலைவர்களும் பதற்றத்துடன் கவனித்து வருகின்றனர்.